ஓகே, ஹலோ எவ்ரிவன். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதில் என்ன மார்க் எடுத்தால் சேஃப் ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரிங்க, உங்கள் பேப்பர் ஒஸ்ட்டாக போல, கொஸ்டின் பேப்பரோட ஸ்டாண்டர்டே ஒஸ்ட்டான ஸ்டாண்டர்டில் தான் கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு. ஓகேவா, நானும் எடுத்தோன்னே சரி ஒரு 5 கொஸ்டின் கஷ்டம் அப்படின்னு விட்டால் கூட என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது சைக்காலஜிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப பாதிச்சிருக்குது. ஓகேவா, ஏன்னா மொதல் கொஸ்டின் எடுத்தோன்னே ஒரு சம்மந்தமே இல்லாத கேள்வியப்படாத ஒரு கொஸ்டின் IIT JEE அட்வான்ஸ் லெவலில் ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டுருக்காங்க. சரிங்களா, நீங்கள் ஒரு சில கொஸ்டினை விட்டுட்டு ஒரு சில கொஸ்டின் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி உங்கள் எக்ஸாம் பெட்டராக போயிருக்கும். நோ ப்ராப்ளம், உங்களுக்கு மட்டும் இல்லை. ஓகேவா, எனக்கு ஒரு வேலை என் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ப்ராப்ளம் இருந்திருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் திண்டுக்கல்ல ஒரு 4 இன்ஸ்டியூட் போயிட்டு அந்த இன்ஸ்டியூட்லேயே விசாரிச்சிருக்கேன். ஓகேவா, விசாரிச்சதில் நிறையா கொஸ்டின் சரிங்களா, அந்த இன்ஸ்டியூட்டோட டாப்பர்ஸ் ஆகட்டும், ஓகே அந்த இன்ஸ்டியூட் வந்து அந்த பசங்க 715 மார்க் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த பசங்க ஆகட்டும், இப்போ ஏன்ட்ட படிச்சுட்டு எல்லா மார்க் டெஸ்ட்டில் 690 மார்க் வரைக்கும் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஓகேவா லாஸ்ட் இயர் நீட் எக்ஸாமில் 629 மார்க் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும், ஸோ லாஸ்ட் இயர் அவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, சீட்டு கிடைக்கல, இந்த வருஷம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் ஆகட்டும், அவங்களாம் மார்க் டெஸ்ட்டில் கன்சிஸ்டண்ட்டாக எனக்கு 650க்கு மேலே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, ஈவன் எல்லாருமே ஓகேவா, திவ்யோட மார்க் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் திவ்யா பாப்பாட்டி நான் பேசுகிறப்ப அவள் சொல்லுவேன் எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக ஒரு 600க்கு மேலே தான் எடுத்துக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி தான் அதை மெசேஜ் பண்ணியிருந்தா. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இருந்தாங்க சார். ஆனால் இப்போது வந்திருக்க ரிசல்ட் இப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டோன்னா நிறைய பேருக்கு பேச்சு மூச்சே வர மாட்டேங்குது. ஃபிசிக்ஸில் டாப்பரே ஓகேவா, அந்தந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க டாப்பரே 35 கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு திணறி இருக்காங்க. ஓகேவா, இங்கே நான் பேசின வரைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்லேயே ஒரு 10 கொஸ்டின் கண்டிப்பாக அப்படி கட் அவுட் ஆகுது. ஓகேவா, பயாலஜியில் இந்த மாதிரி ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணியிருக்குது. என்ன அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின் தெரிலன்னு வரப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தெரிஞ்ச கொஸ்டினும் நிறைய பேர்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க. ஓகே, ஒரு சில கொஸ்டின்லாம் பார்த்தா இது ஈஸி அப்படின்ட்டு இருந்திருக்கும், ஆனால் என்ன சார் அந்த கொஸ்டின் அட்டெம்ப் பண்ண டைமே பத்தலை. ஸோ 10 கொஸ்டின் அட்டெண்டே பண்ணல, அதனால் 40 மார்க் போயிடும். மிச்சம் இருக்க கொஸ்டினுக்கு இதே மாதிரி குறைஞ்சதுனால கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்ப மினிமம் 50 மார்க்கில் ஷுவர் ஷார்ட்டாக குறையுது, மேக்ஸிமம் 80 மார்க் வரைக்கும் குறையும் இப்போ இனிஷியலாக நான் சொல்கிற ஃபேஸில். ஓகேவா, அப்போ உங்கள் கட் ஆஃப் எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகிரியில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஹையர் கட் ஆஃப், அதாவது அந்த கட் ஆஃப் எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் இருக்குது. ஸோ ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 600க்கு மேலே எடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சீட், இல்லை 570க்கு மேலே எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சீட் எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி பிசிக்கு பார்த்தீங்கன்னா 570 இல்லைன்னா 540க்கு மேலே. ஸோ ஃபஸ்ட் சொல்கிறது வந்து ஷுவர் ஷாட், ஸோ அந்த ஷுவர் ஷாட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும். ரெண்டாவது சொல்கிறதுக்கு மேலே எடுத்திங்கன்னா சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்க்கு 560 530, ஸோ 530 560, ஸோ 560க்கு மேலே எடுத்திங்கன்னா கன்ஃபார்ம் சீட், 530 எடுத்திங்கன்னா சீட் எதிர்பார்க்கலாம். எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 550 520 சொல்லிட்டேன்னா. அடுத்து எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 486 456, எஸ்சிஏக்கு 413 380 வரைக்கும், எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 438 420 வரைக்கும், இல்லை 410 வரைக்கும் கூட போகும். ஓகேவா, இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஃபிகர் கிடையாது, நம்ம ரேங்க் வச்சு தான், கட் ஆஃப் மேலே கீழே போகும், இந்த ரேங்க் வச்சு தான் நம்மளுக்கு எல்லாமே டிட்டர்மைன் ஆக போகுது. ஸோ நம்மளுக்கு ரேங்க் வந்தது தெரியும், ரேங்க் வந்து ஒரு 40 நாள்னா மே 4லேருந்து ஜூன் 14 அந்த டைம் கிட்ட தான் அவங்களும் அவங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க ரிசல்ட் எப்போ வர போகுதுன்னு. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். பட் மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது கிட்ட தான் உங்களுக்கு சேஃப் ஸ்கோர் இருக்க போகுது. லாஸ்ட் இயர் கட் ஆஃபை விட 50 மார்க் கம்மியாக இருக்கா, கன்ஃபார்ம் சீட்டு சரிங்களா. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 80 மார்க் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது தாண்டி வேறு என்ன சார் பண்ணுறது? ஸோ நாங்கள் வந்து எம்பிபிஎஸ்லேயே தான் இருக்க போகிறோம் அப்படின்னா நான் அதை பற்றியும் பேசுகிறேன். எம்பிபிஎஸ் தவிர வேறு என்னென்ன கோர்ஸ் இருக்குது, மெடிசின் ரிலேட்டடான கோர்ஸ் பற்றியும் பேசுகிறேன், அது இல்லாமல் மற்ற கோர்ஸ் பற்றியும் உங்கள்கிட்ட வந்து ஈவினிங் பேசுகிறேன். ஓகேவா, இப்போ நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் பதட்டம் தான் இருப்பீங்க, அதனால் சரி இது சொன்ன பெட்டராக இருக்கும். ஸோ எக்ஸாம் பேப்பர் உனக்கு மட்டும் மோசமாக போகல, இங்கே எல்லாருக்குமே அதே நிலைமை தான் இருக்குது. நானும் இங்கே வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டப்போ இதே நிலைமை தான் எல்லாருக்கும் இருக்குது, அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு மட்டும் மார்க் குறையில, எல்லாருக்கும் மார்க் குறைஞ்சிருக்கு. ஸோ கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக 50 to 80 மார்க்ஸ் குறையும். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு நீ உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் நான் ஈவினிங் வந்து லைவில் பேசுகிறேன் சரிங்களா. ஸோ லைவில் வந்து பேசுகிறப்ப எல்லோரும் வாங்க, உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குன்னு கேளுங்க. அதே மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மார்க் என்ன வந்திருக்கு அலாங் வித் கேட்டகரி சொன்னீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் இந்த டேட்டாவை கரெக்டாக சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். தேங்க்யூ.